இது போன்ற பல செய்திகளை பெறுவதற்கு இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நீங்கள் இந்த தமிழ் செய்திகளை இப்பொழுது ஸ்பாட்டிஃபையிலும் கேட்கலாம். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உள்ள லிங்கை கிளிக் செய்து பார்க்கவும். மேலும் நீங்கள் நமது சேனலின் மெம்பர் ஆக வேண்டுமெனில் ஜாயின் என்ற பட்டனை கிளிக் செய்து உங்களுக்கு விருப்பமான லெவலை தேர்வு செய்து கொள்ளுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதே ஸ்தலத்தில் ஒரு பெரிய சம்பவம் நிகழ்ந்தது. அந்த நேரத்தில் அது வெறுமனே ஒரு துடைப்ப புற்கள் நிறைந்த புதராயிருந்தது. அந்த நாட்களிலே என்னுடைய வீடு இங்கிருந்து சுமார் 200 தூரத்தில் இருந்தது. அந்த நாட்களில் நான் என்னுடைய தாயார் தகப்பனார் ரட்சிப்பை குறித்து கவலை கொண்டிருந்தேன். அவர்கள் இருவரும் இன்றிரவு இவ்வுலகத்தை விட்டே போய்விட்டார்கள். விசேஷமாக அந்த நாட்களில் நான் என் தகப்பனாரை பற்றி கவலையாயிருந்தேன். நான் முற்றத்தில் தூங்கிக் கொண்டிருந்தேன். எனக்கு நினைவிருக்கின்றது, மிக உஷ்ணமாக இருந்தது, கோடை காலமாக இருந்தது. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்று அழைக்கப்படும் சிறு புத்தகத்தில் இச்சம்பவம் இருக்கிறது என்று நான் அறிவேன். அப்படி இல்லை என்றால் பரம தரிசனத்திற்கு நான் கீழ்ப்படியாமல் போகவில்லை என்று அழைக்கப்படுகின்ற புத்தகத்தில் இருக்கும். முற்றத்தில் படுத்து உறங்கிக் கொண்டிருக்கும் போது திடீரென்று உறக்கத்திலிருந்து எழுந்தேன். என் தகப்பனை குறித்து என் இருதயத்தில் ஒரு பாரம் உண்டானது. இந்த பட்டணத்தின் ஜனங்களாகிய உங்களில் அநேகருக்கு என் தகப்பனாரை தெரியும். அவர் ஒரு பெரிய மனிதன் என்று நினைக்கிறேன். ஆனாலும் அவர் ஒரு பாவியாயிருந்தார். ஆனால் அவருக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருந்தது, அதாவது குடிப்பழக்கம். நான் காலங்களாக அதை எதிர்த்து போரிட என்னால் முடிந்தவரை கடினமாக பிரயாசித்தோன். அன்றிரவு அவர் குடித்துக் கொண்டிருந்தார். நான் அவரை பற்றிய பெரிதான பாரத்துடன் எழுந்தேன். இரவு ஆடையான பைஜாமிலே என் கால் சட்டை அணிந்து கொண்டு பைஜாமா மேல் சட்டையுடன் இந்த துடைப்பு பொருட்கள் இணைந்துள்ள இந்த வெளியில் இக்கடிதம் நிற்கின்ற இடத்தில் இங்கும் அங்குமாக திரிந்து கொண்டு அங்கே என் தகப்பனுக்காக முழங்கார் படியிட்டு ஜெபித்தேன். அவரை ரட்சிக்க வேண்டும் என்று தேவனிடம் கேட்டுக்கொண்டு நான் அவரை நேசித்தபடினாலே அவரை பாவியாக மறிக்க அனுமதியும் என்று கேட்டுக் கொண்டிருந்தேன். நான் ஜெபத்தில் இருக்கும் போதே இங்கிருந்து கிழக்கு பக்கமாக நோக்கி பார்க்கும்படியாக நான் எழும்பினேன். அப்பொழுது ஒரு தரிசனம் உண்டானது. உங்களில் அநேகருக்கு அந்த தரிசனம் என்னவென்று அறிவீர்கள். எனக்கு மேலாக கர்த்தராக இயேசுவானவர் நின்று கொண்டிருந்தார். எனக்கு தெரிந்த மட்டில் மாயான தோற்றங்களுக்கு நான் பயப்படுவது கிடையாது. ஆனால் தரிசனங்கள் உண்மையானவை. கர்த்தராக இயேசுவானவர் அங்கே நின்று கொண்டிருந்தார். இந்த விதமான தரிசனங்களில் இதுதான் முதன் முறையாக நான் அவரை காண்கிறேன். சுமாராக என் தலைக்கு மேலாக 10 அடி தூரத்தில் நடு ஆகாயத்தில் ஒரு காலை தூக்கி ஏதோ ஒரு அடி எடுத்து வைப்பது போல் நின்று கொண்டிருந்தார். ஒரு வெண்மையான ஆடையில் சுற்றிலும் சுருக்கம் வைக்கப்பட்டிருந்தது. அவருடைய தோள் மட்டுமாய் தலைமையிலிருந்து தொங்கிக் கொண்டே இருந்தது. அவர் பார்ப்பதற்கு வேதம் சொல்லி இருக்கின்றபடி ஒரு 30 வயதுள்ளவராக காணப்பட்டார். ஆனால் சிறிய உருவமாய் மெலிந்தவராய் மிக சிறியவராய் காணப்பட்டார். ஒரு 130 பவுண்ட் எடையுள்ள ஒரு மனிதனை போன்று காணப்பட்டார். நான் நோக்கி பார்த்தேன். அங்கே ஏதோ இருக்கின்றது என்று ஒரு கால் நான் தவறாக இருக்கிறேனோ என்று நினைத்தேன். ஆகவே நான் என் கண்களை கசக்கி மறுபடியும் திருப்பி பார்த்தேன். அவர் பக்கவாட்டில் நின்று கொண்டிருந்தார். அவரின் முக சாயல் மாத்திரமே காணப்பட்டது. அவருடைய முக தோற்றம் நான் அடிக்கடி தரிசனங்களில் கண்டதாக இருந்தது. ஹாஃப்மேன் என்பவர் வரைந்துள்ள 33 வயதில் கிறிஸ்துவின் முக சாயல் என்ற படம் போன்று இருந்தது. அந்த காரணத்து நிமித்தமாகத்தான் நான் அந்த படத்தை என் வீட்டிலும் படிக்கும் அறையிலும் எங்கெல்லாம் தொங்க வைக்க கூடுமோ அங்கெல்லாம் வைத்திருக்கிறேன். என்றால் அந்த விதமாகத்தான் ஏறக்குறைய அதை போன்றே ஆனால் சிறிய உருவமாய் எனக்கு காணப்பட்டார். நான் மேலாக நோக்கி அவரை பார்த்தேன். என் ஆண்டவர் அங்கே நின்று கொண்டிருக்கின்றதை நிச்சயமாக நான் பார்க்கவில்லை என்று எண்ணினேன். இந்த விதமாக நின்று கொண்டு பார்த்தேன் என்று நான் சொல்லலாம். ஒருவேளை இந்த பிரசங்க பீடம் இருக்கின்றதே சரியாக அங்கேதான் என்று சொல்லலாம். எங்கேயோ இந்த சுற்றியுள்ள இடத்தில் நிற்கும் இடத்திலிருந்து 40 அல்லது 50 கஜ தூரத்தில் ஒரு வட்டத்திற்குள் இருக்கலாம். நான் மேலாக நோக்கி பார்த்தேன். அவர் அங்கே நின்று கொண்டிருந்தார். நான் தூக்கத்தில் இருக்கிறேனோ என்று அறியும்படி என் விரலை கடித்தேன். அதாவது உங்களுக்கு தெரியும், அப்படி இருக்க முடியாது என்று நினைக்கும் போது எப்படி இருக்கும் என்று. அந்த நாட்களில் நான் கர்த்தருக்குள் மிகவும் வாலிபனாயிருந்தேன். சுமார் 6 மாத காலமாகத்தான் இருக்கும் பிரசங்கிக்க ஆரம்பித்து. என் விரலை கடித்தேன். நான் ஒரு துடைப்ப புல் ஒன்றை எடுத்து அதை உடைத்து போட்டேன். நாட்டுப்புறங்கள் உள்ளவர்களுக்கு தெரியும், அந்த துடைப்ப புல்லில் பல்குத்தும் குச்சி போன்று இருக்கும் என்று. அதை நான் வாயில் போட்டு மெல்ல துவக்கினேன். நான் சொன்னேன், அப்படி இருக்க முடியாது, நான் ஏதோ சொப்பனம் காண்கின்றேன். அங்கே இருக்கிறது என் வீடு, அங்கே இருக்கிறார்கள் என் தகப்பனார், தாயார், பிள்ளைகள் யாவரும். அந்த பழைய கல்வீடும் குளமும் அங்கே இருக்கிறது. அதில் இதை தள்ளி 200 தூரத்தில் தான் நான் வேட்டையாடுவதுண்டு. நானோ இங்கே வயலில் நின்று கொண்டிருக்கிறேன். ஆக அது அப்படியாகத்தான் இருக்க வேண்டும். நான் பூமியை உதைத்து கொஞ்சம் காலை தூக்கி தரையில் அழுத்தினேன். என் தலையை அசைத்து கைகளை பிசைந்தேன். மறுபடியும் மேல் நோக்கி பார்த்தேன், தூரமாய் நோக்கி பார்த்தேன். அவரோ அங்கே நின்று கொண்டிருந்தார். காற்று வீச ஆரம்பித்தது. துடைப்ப புல் காற்றில் ஆட ஆரம்பித்ததை நான் கண்டேன். அப்படி அது வீச ஆரம்பித்தவுடன் அவருடைய ஆடையும் காற்றில் ஆடினது. கயிற்றில் வரிசையாக தொங்கிக் கொண்டிருக்கின்ற துணிகளை போன்று பறக்க ஆரம்பித்தது. அவர் அங்கே நின்று கொண்டிருந்தார். நான் அதை பார்த்துக் கொண்டே இருந்தேன்.
நின்றேன். அவருடைய முகத்தை மட்டும் என்னால் பார்க்க முடிந்தால் என்று நான் நினைத்தேன். அவர் கிழக்காக கவனித்துக் கொண்டிருந்தார். சரியாக இந்த பக்கமாக பார்த்துக் கொண்டிருந்தார். எதையோ கூர்ந்து கவனித்துக் கொண்டிருந்தார். அவருடைய முகத்தை நெருங்கி நின்று காணும்படியாக ஒரு அடி எடுத்து முன்னல் வைத்தேன். அப்படியும் என்னால் அவரை நன்றாக பார்க்க முடியவில்லை. அவருடைய கைகளை முகத்துக்கு முன்பாக வைத்துக் கொண்டிருந்தால் நான் இருந்த இடத்திலிருந்து அவரை கண்டுகொள்ள முடியாதபடியாய் கை வைத்துக் கொண்டிருந்தார். நான் மறுபடியும் சற்று நகர்ந்தேன். ஏதோ இந்த விதமாக நான் என் தொண்டையை கனைத்துக் கொண்டு நான் போனேன். அப்படியாவது அவருடைய கவனத்தை திருப்ப கூடுமா என்று பார்க்கும்படியாக. ஆனால் அவரோ ஆசையவே இல்லை. பின்பு நான் நினைத்தேன், ஒருவேளை அவரை கூப்பிட்டு பார்க்கலாமே என்று. இயேசுவே என்று நான் சொன்னபோது அவர் தம்முடைய தலையை திருப்பினார். அவரை நோக்கி பார்த்தபோது அவர் தம்முடைய கரங்களை விரித்தார். அவ்வளவுதான் நினைவிருக்கின்றது. கிட்டத்தட்ட விடியற் காலம் மட்டுமாய் இந்த இடமானது ஒரு வயலாய் இருந்த போது நான் இங்கே எங்கேயோ அப்படியே விழுந்து கிடந்தேன். அழுது அழுது கண்ணீரால் என் பைஜாமாவும் சட்டை நனைந்து விட்டது. அப்படியே தூங்கிவிட்டேன். அவருடைய முக தோற்றத்தில் பாவனையை எந்த ஒரு ஓவியனும் தத்துரூபமாக வரைய முடியாது. அவர்களால் அதை வரையவே முடியாது. ஒரு மனிதனை பார்ப்பது போன்று நீங்கள் அவரை பார்ப்பீர்களே, ஆனால் நீங்கள் பரிதாபத்தோடும் மரியாதையுடனும் பயபக்தியுடனும் அழ வேண்டும் போல் தோன்றும். இருந்த போதிலும் அவர் பேசினால் முழு உலகத்தையும் தலைகீழாக திருப்ப போதுமான வல்லமையுடையவராய் இருந்தார். அந்த முகத்தின் தன்மைகளை எந்த ஓவியினாலும் அறிய முடியாது. இந்த நாள் மட்டுமாக அக்காட்சிக்கான காரணம் எனக்கு புலப்படவில்லை. ஆனால் நான் இதோ 30 வருடங்களுக்கு பிறகு இங்கே இருக்கிறேன். சர்வ வல்லமுள்ள தேவனுடைய சேவைக்கென்று அர்ப்பணிக்கப்பட்ட அரங்கத்தில் நான் நின்று கொண்டிருக்கிறேன். அப்பொழுது நான் ஒரு சாதாரண அங்கத்தினன். உண்மையாக பார்க்க போனால் அங்குள்ள பாப்டிஸ்ட் சபையில் ஒரு மூப்பனாக இருந்தேன். அப்பொழுது ராய் டேவிஸ் அவர்கள் அதற்கு போதகராய் இருந்தார். இந்த ஸ்தலம் ஜனங்களால் சூழப்பட்டு சரியாக அதே இடத்தில் இன்று நான் நின்றிருக்கிறேன். ஏனென்றால் கிரியமாக செலுத்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தாமையின் கருத்தில் இருக்க நான் இந்த கர்த்தருடைய 4 நாள் செய்தியை கொண்டு வரும்படியாக நிற்கிறேன் என்பதாய் என்று நான் நினைக்கிறேன். அதற்கு பின்னர் சுமாராக 6 மாதங்களுக்கு பிறகு இங்கே அந்த நதியில் என்னுடைய முதலாவது ஞானஸ்தானத்தை கொடுத்தேன். அப்போதுதான் சரியாக நேராக ஸ்பிரிங் வீதியில் வெளிச்சம் கீழே இறங்கி வந்தது. ஒரு கால் உங்களில் அநேகருக்கு அங்கே போய் அதை பார்க்க வேண்டும் போல் இருக்கலாம். ஸ்பிரிங் வீதியின் நதிக்கரைக்கு போய் பார்க்க வேண்டும் போல் இருக்கலாம். அந்த இடத்தில் தான் முதன்முறையாக தேவனுடைய தூதனானவர் ஜனங்கள் காணும்படியாக தோன்றினார். சரியாக பிற்பகல் 2 மணி இருக்கலாம். அதிலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி கிறிஸ்துவினுடைய முதலாம் வருகைக்கு முன்னோடியாக யோவான் சானகர் அனுப்பப்பட்டது போல 2வது வருகைக்கு முன்னோடியாக உன்னுடைய செய்தி அனுப்பப்படும் என்று சொன்னது. 30 வருடங்கள் கழிந்தும் கூட இன்றிரவு நான் இன்னமும் செய்தியை அறிவித்துக் கொண்டிருக்கிறேன். உலகம் முழுவதுமாக இது சென்று விட்டது. இந்த இயேசு கிறிஸ்துவானவரை அறிவிக்க பிரதிநிதியாக என் சொந்த பட்டணத்திற்கு திரும்பவுமாக வந்தது நிமித்தம் மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறேன். இன்னும் அதை நான் என் முழு இருதயத்தோடு நேசிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் ஏற்றை காட்டிலும் அதிக இனிமையானவராக இருக்கிறார். என்னுடைய போதகத்தில் நான் இவையும் கூட மாற்றவில்லை. முதலாவதாக நான் துவக்கின காரியத்தை நான் இன்னமும் அதே காரியத்தை இன்றிரவும் விசுவாசிக்கிறேன். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார்.